Hi viewers, welcome to the channel. நாம் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேட் பாய்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை இந்த படத்தை அதில் அண்ட் பிலால் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வில் ஸ்மித்தும் மார்ட்டின் லாரன்ஸும் எப்பயும் போல் ஜோடி போட்டு சும்மா பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஏற்கனவே 3 பாட்டில் அதகலம் பண்ணியிருந்தாலும் 4வது பாட்டும் அதே ரேஞ்சுக்கு தாங்க சோடையே போகாமல் பக்காவாக இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து பக்காவும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம 3ஆம் பாகத்தில் கொல்லப்படுற ஹாவர்ட், அதாவது இந்த 2 பேட் பாய்ஸோட தலைவர் கொல்லப்படுறாரு. அந்த கொலைப்பழி வித்தியாசமாக இவர் நிறைய லஞ்சம் வாங்கிட்டு தான் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கான்செப்டை கொண்டு அவர் மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போடுறாங்க. அந்த பழியை இந்த பேட் பாய்ஸ் 2 பேரும் மார்ட்டின் லாரன்ஸும் வில் ஸ்மித்தும் எப்படி அந்த பழியை சரி பண்ணி அவர் நல்லவர் அப்படின்ற நிரூபிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட். சும்மா விறுவிறுப்பான ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக எடுத்துருக்குறாங்க. அது போக மார்ட்டின் லாரன்ஸ் பண்ணுற காமெடி தாங்க உண்மையிலே செம்மையாக இருக்குது. தமிழில் பார்க்குறப்ப சும்மாவே மிரட்டியிருக்காங்க தமிழ் வாய்ஸு. அந்த அளவுக்கு நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் விசில் அனல் பறக்குது அவர் பேசுகிற வசனத்துக்கெலாம். உண்மையிலே செம ஜாலியான ஒரு அதகலமான படம் தாங்க இந்த பேட் பாய்ஸ் 4th பார்ட்டு. உண்மையிலே செம்மையாக இருந்தது. வில் ஸ்மித்தோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் பட்டையை கிளப்பியிருக்கான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மார்ட்டின் லாரன்ஸோட காமெடி சும்மா செம்மையாக இருக்குது. இந்த 2 பேரும் சேர்ந்து சும்மா அதகலம் பண்ணியிருக்க இந்த படம் சும்மா செம ஹிட்டுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.